Good morning, my dear friends. Welcome to Jayam Institute for Civil Services. இந்த செஷன்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங். இந்தியாவிற்கே மிக பெரிய ஒரு துயர செய்தி நேத்து. ஏன் துயர செய்தின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய மிக சிறந்த ஆளுமை டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய மரணம் தான். யார் இந்த டாக்டர் மன்மோகன் சிங்? இந்தியாவிற்கு இவர் ஆற்றிய பங்களிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம சுருக்கமாக பார்க்க போறோம். டாக்டர் மன்மோகன் சிங் சார், டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய காலம்னு பாத்தீங்கன்னா 1932 இருந்து 2024. யாரு சார் டாக்டர் மன்மோகன் சிங்? இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி. எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரையும் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு பாத்தீங்கன்னா 2004ல இருந்து 2009 வரைக்கும். 2004ல இருந்து 2014 ஃபர்ஸ்ட் பேஸ் பாத்தீங்கன்னா 2004ல இருந்து 2009. செகண்ட் பேஸ் பாத்தீங்கன்னா 2009ல இருந்து 2014. சரிங்களா? எந்த கட்சியை சார்ந்தவர் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். சார், காங்கிரஸ் தலைமையிலான யுனைடெட் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ் சொல்லுவாங்க, ஐக்கிய முற்போக்கு கூட்டணின்னு சொல்லுவாங்க. இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான் பிரசன்டா என்ன நேமா சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்தியா கூட்டணியுடைய முந்தைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, யுனைடெட் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ். சார், எல்லாருக்குமே டாக்டர் மன்மோகன் சிங்னா முன்னாள் பிரதம மந்திரி தான் தெரியும். ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர், மல்டி டேலண்டட் பர்சன். அவர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர், தி கிரேட் எக்கனாமிஸ்ட். he was a great writer, he was a great human being. சார், பிரதம மந்திரி ஆவறதுக்கு முன்னாடி அவர் எந்த மாதிரியான பொறுப்புகள் எல்லாம் வகித்தாரு பாத்தீங்கன்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் பொறுப்பை வகித்தார். அது மட்டுமல்லாமல் ஆர்பிஐ கவர்னர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். அது மட்டுமல்லாமல் டெப்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன், திட்ட குழுவினுடைய துணை தலைவர் பொறுப்பையும் இவர் வகித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் முக்கியமான ஒரு பொறுப்பு பினான்ஸ் மினிஸ்டர். பினான்ஸ் மினிஸ்டர் எந்த டைம் லைன் பாத்தீங்கன்னா 1991. சார், இந்த 1991 இந்த டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காலம். நிதி அமைச்சராக இவர் செயல்பட்டார். ஏன் சார் முக்கியமான ஒரு காலம்னு பாத்தீங்கன்னா சார், இந்த 1991ல இந்தியா பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறது. எக்கனாமிக் கிரைசிஸ், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ், பிஓபி கிரைசிஸ் சொல்லுவாங்க. சார், அந்த டைம்ல இந்தியாவுடைய பிரதம மந்திரி யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா PV நரசிம்ம ராவ். ஓகே, 1991 இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்னு பாத்தீங்கன்னா PV நரசிம்ம ராவ். இந்த டைம்ல தான் டாக்டர் மன்மோகன் சிங், இவரோட அவையில தான் டாக்டர் மன்மோகன் சிங் என்னவா இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர். அப்ப இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறது. பிஓபி கிரைசிஸ், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். சார், இந்த பொருளாதார நெருக்கடியை ரொம்ப எளிதாக கையாண்ட ஒரு பெருமை யாருக்கு போகும்னு பாத்தீங்கன்னா அப்போதைய நிதி அமைச்சராக இருந்த நம்மளுடைய தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவரே சாரும். சார், அந்த பொருளாதார நெருக்கடியை மேற்கொள்வதற்கு நம்ம உலக வங்கியினுடைய உதவியை நாடினோம். அப்ப அவங்க சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அதுல ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார கொள்கையை மாற்ற வேண்டும் சொல்றாங்க. சார், பிஃபோர் 1991 இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் எக்கனாமி. ஓகே, அந்த க்ளோஸ்ட் எக்கனாமி
பாலிசிய வந்து ஓபன் எக்கனாமியா கொண்டு வரணும் சொல்றேன். அப்ப அந்த காலகட்டத்துல கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்தான் எல்பிஜி கான்செப்ட். ஓகே, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்பிஜி. எல்பிஜி லிபரலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் என்ற 3 கான்செப்ட், எல்பிஜி கான்செப்ட அறிமுகம் செய்த பெருமை யாருக்கு சார்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங். லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல், பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்கல், ஓகே, குளோபலைசேஷன் உலகமயமாக்கல், இந்த பொருளாதார கொள்கையை அறிமுகம் செய்த பெருமை யாருக்கு சாரும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங். ரொம்ப முக்கியமானது லிபரலைஸ். ஓகே, சரிங்களா? அது மட்டும் இல்லாம அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய பிஜேபி லெட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 1998 இருந்து 2004 வரைக்கும் 2004 இந்த டைம்ல பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாருன்னு பாத்தீங்கன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய். அடல் பிஹாரி வாஜ்பாய், சரிங்களா? அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருக்க சமயத்துல இவர் என்ன பொறுப்புல இருந்தாரு பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தார். லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் ராஜ்யசபா. லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் ராஜ்யசபா. லோக்சபா ராஜ்யசபான்னு இரண்டாவே இருக்கு. ஓகே, ராஜ்யசபாவினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங். மன்மோகன் சிங், சரிங்களா? 2004 அதுக்கப்புறம் தான் அவர் வந்து 2004 எலெக்ஷன்ஸ்ல காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுகிறது, பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்று ஆட்சி அமைக்கிறது. அந்த காலகட்டத்தில் சோனியா காந்தி அம்மையாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆளுமைதான் டாக்டர் மன்மோகன் சிங். யாருங்க? டாக்டர் மன்மோகன் சிங். டாக்டர் மன்மோகன் சிங் 2004 இருந்து 2009 ஒரு பேஸ், 2009 இருந்து 2014 செகண்ட் பேஸ். அப்ப அவரால கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு சட்டம், பல சட்டங்களை இவர் கொண்டு வந்திருக்கார். அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இன்றைய மக்களையும் பெரிதளவில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம். அதுதான் தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, எம்ஜி நரேகா. மகாத்மா காந்தி சார் ஆக்சுவலா இந்த ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 2005ல கொண்டு வந்தாங்க. 2005ல கொண்டு வந்தாங்க. மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம். 100 நாள் வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 100 நாள் வேலைய ஃபர்ஸ்ட் 2005ல கொண்டு வந்தாங்க. அந்த 2005ல கொண்டு வரும்பொழுது அதனுடைய பெயர் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். 2009ல தான் இந்த நேம் சேஞ்ச் ஆகுது. என்ன நேம் சேஞ்ச் ஆகுதுன்னு அதே தான் ஃபர்ஸ்ட்ல முன்னாடி வந்து மகாத்மா காந்தி என்ற நேம் வந்து ஆட் ஆகுது. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, காந்தியினுடைய பிறந்த நாள் அப்ப இந்த சட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் கொண்டு. இது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இது வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக 100 நாள் உறுதியாக வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகிற சட்டம். ஒரு குறிப்பிட்ட ஊதியத்துடன் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிற சட்டம். அடுத்து இவர் கொண்டு வந்த முக்கியமான ஒரு ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். ரொம்ப 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 முக்கியமானது. நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். இது எந்த இயர்ல கொண்டு வரப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 2005. NRHM சொல்லுவாங்க. இதுவும் 2005 அப்பதான்
கொண்டு வரப்பட்டது. இத தமிழ்ல என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக சுகாதார இயக்கம். தேசிய ஊரக சுகாதார இயக்கம். சார் இது எதற்காக கொண்டு வரப்பட்டது பார்த்தீங்கன்னா கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷன் தான் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். சார் இப்ப கிராமத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இல்ல, ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஏற்படுத்தியது. கர்ப்பிணி தாய்மார்களுடைய இறப்பு அதிகமாக இருந்தது, குழந்தைகளுடைய இறப்பு அதிகமாக இருந்தது. அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் தேசிய ஊரக சுகாதார இயக்கம். சரிங்களா? அடுத்து இவரால கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்வி உரிமை சட்டம். ரைட் டு எஜுகேஷன், ஆர்டி, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2009 4th ஆகஸ்ட் 2009 தான் நடைமுறைக்கு வந்தது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டட் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் செஞ்சது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2010. சார் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி என்பது அடிப்படை உரிமை. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்க வேண்டும். எஜுகேஷன் ஆஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எஜுகேஷன் ஆஸ் ஃபண்டமெண்டல் ரைட். ஆர்டிகல் 21 கொண்டு வந்தாங்க. எஜுகேஷன் ஆஸ் ஃபண்டமெண்டல் ரைட், providing the education for children between the age group of 6 to 14 years. ஓகே, 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாயமாக கல்வி வழங்க வேண்டும். இது ஒரு திட்டம். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த திட்டம் ரொம்ப முக்கியமானது, 100 நாள் வேலை திட்டம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். மூணாவது பாத்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். நாலாவது பாத்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்னு சொல்லுவாங்க. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர், டிபிடின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்னா சார் இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அந்த ஸ்கீமோட பெனிஃபிஷியரிஸ்க்கே டைரக்டா அவங்களுடைய அக்கௌண்ட்ல அது காசு போகும், பணம் போகும். இத முதலாக கொண்டு வந்த பெருமை யாருக்கு சாரும் என்றால் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு தான். பெரிய ஆக்ட் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர். சரிங்களா? இப்ப யார டார்கெட் பண்ணி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்களோ அந்த ஸ்கீம் பெனிஃபிஷியரிஸ்க்கு டைரக்டா அந்த சப்சிடிஸ் எல்லாம் போய் சேரும். இதுதான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர். அதே போல 2009ல இருந்து 2014ல ரூல் பண்ண சொல்லுவோம். ஏகப்பட்ட பெரிய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் இவர் கொண்டு வந்தாரு. ஓகேவா? அடுத்தது இவரால் எழுதப்பட்ட முக்கியமான புக்ஸ், இம்பார்ட்டன்ட் புக்ஸ், ரொம்ப முக்கியமான புக் இவருடைய ஆட்டோபயோகிராஃபி, இவருடைய சுயசரிதை நூல் ஆட்டோபயோகிராஃபி. என்ன நூல்னு பாத்தீங்கன்னா சேஞ்சிங் இந்தியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவருடைய சுயசரிதை நூல் சேஞ்சிங் இந்தியா. ஓகே, இவரை பற்றிய ஒரு நூல், ரொம்ப முக்கியமான நூல். என்ன நூல்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர். இந்த புக் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர். இந்த புக்கை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா இது மன்மோகன் சிங் குறித்த ஒரு புக்கு. இதை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சயா பாரு. அவரால் எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர். சார் வேற என்ன புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வேற என்ன புக்ஸ் எல்லாம் டாக்டர் மன்மோகன் சிங் எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் ட்ரெண்ட், இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் செல்ஃப் சஸ்டைன்ட் growth and prospects for சுயசார்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க.
செல்ஃப் சஸ்டைன்டு growth. இந்த புக்க எழுதுனதும் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங். ஓகே, இந்தியாவுடைய முன்னாள் பிரதம மந்திரி. அடுத்து வேற என்ன புக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேக்கிங் டெமோக்ரசி ஒர்க் ஃபார் த ப்ரோ புவர் டெவலப்மெண்ட். மேக்கிங் டெமோக்ரசி ஒர்க் ஃபார் ப்ரோ புவர் டெவலப்மெண்ட். ப்ரோ புவர், மேக்கிங் டெமோக்ரசி ஒர்க் ஃபார் ப்ரோ புவர் டெவலப்மெண்ட். இந்த புக் எழுதுனதும் டாக்டர் மன்மோகன் சிங் தான். அடுத்தது முக்கியமான புக்கு டு த நேஷன் ஃபார் த நேஷன். டு த நேஷன் ஃபார் த நேஷன். இந்த புக்கை எழுதுனதும் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் தான். சார் மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய பங்களிப்பு மிகவும் அதிகம். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திய பெருமை யாருக்கு சாரம் என்றால் மன்மோகன் சிங் அவருக்கு தான் சார். ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஆளுமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.